நமசிவாய வாழ்க. சிம்ம ராசியுடைய ராசி பலன் ஆகஸ்ட் மாதத்தில் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். சிம்ம ராசி என்று சொல்லும்போதே தலைமை பண்பு, கௌரவம், இழுக்கு போன்றவற்றை பொறுத்து கொள்ளாத நிலை, எல்லாவற்றுக்கும் தலைமை ஏற்கக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது. ஒற்றை சொல்லுக்கு அடங்கக்கூடிய தன்மை பெற்றுக்களாக இருப்பார்கள். இந்த மாதத்திலே அந்த ராசியிலே கேது பகவான் இடம்பெற்று காணப்படுகிறார். ராசியிலே இடம்பெற்று காணப்படுகிற கேது பகவான் தலை போன்றவற்றை கொடுத்தாலும் கூட வெவ்வேறு அமைப்புகளின் அடிப்படையில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ராசியுடைய அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் 2க்கும் 11க்குடைய அதிபதியாக வரக்கூடிய புதனுடன் சேர்க்கை பெற்று ராசிக்கு விரயத்திலே இருப்பது மிகவும் ஒரு பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. அப்படி வந்தாலும் பொருளாதாரம் வருகிறது, அதற்கு தகுந்தாற்போல் செலவினத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. தொழில் என்று வருகின்றோம். தொழில் என்று வரும்பொழுது ராசிக்கு 10ஆம் வீடு என்று அழைக்கக்கூடிய வீடு ரிஷப வீடாக வருகிறது. ரிஷப வீட்டின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்திலே குரு பகவான் இணக்கம் பெற்று காணப்படும் பொழுது தொழில் நல்விதமாக ஓடினாலும் அல்லது அமைப்பை பெற்றிருந்தாலும் இந்த மாதத்திற்கு செலவினத்தை கொடுத்து லாபத்தை பிற்பகுதியில் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும். அதுவும் செலவின கணக்காகவே பார்க்கப்படுகிறது. கனரக தொழில், குடிசை தொழில் மற்றும் மீடியமான தொழிலை வைத்திருந்தாலும் கூட எவ்விலை தொழிலை வைத்திருந்தாலும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை இதுவாக பொதுவான பலனாகவே வருகிறது. வேலை என்று வருகின்றோம். வேலை என்று வரும்போது கார்ப்பரேட், அரசு சார்ந்த வேலைகளாக இரு பிரிவுகளாக பிரிக்கின்றோம். கார்ப்பரேட் நிறுவனத்தின் அடிப்படையில் பார்க்கப்படும் பொழுது அவர்களுக்கு வேலையின் நன்மிழைப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும், ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும், வெளிநாடு, வெளிமாநிலம், அதர் மொழி, அதாவது தாய்மொழியிலிருந்து அதர் மொழி பேசக்கூடிய நிலை ஏற்படுத்தியவர்களுடன் தொடர்பு, அவற்றின் மூலம் வருமானம் ஏற்படக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு மிகவும் நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அரசு சார்ந்த நிறுவனத்தின் அடிப்படையில் வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதத்தில் சில சிக்கல்கள் ஏற்பட்டாலும் உயர் அதிகாரி மூலம் சில சிக்கல்கள் ஏற்படும். பொறுத்திருந்து காத்திருக்கும் போது அவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் இன்கிரிமெண்ட் ஏற்படக்கூடிய அமைப்பு பார்க்கப்படுகிறது. நல்நிலையாக இந்த மாதம் பார்க்கப்படுகின்ற வேலையில் நல்ல நிலையாக இருக்கிறது. 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம் என்ற அடிப்படையில் வரும்போது தனம் என்று சொல்லும் பொழுது வருமானம் வரக்கூடிய அமைப்பை பெற்றிருந்தாலும் செலவினத்தை காட்டுகிறது. குடும்பம் என்று வரும்பொழுது மங்களகாரியத்திற்கு செலவிடத்தன்மை ஏற்படக்கூடிய நிலையாகவும் அதற்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறது. வாக்கு என்று வரும்பொழுது செலவினத்தின் அடிப்படையில் வாக்குத்தன்மையை காப்பாற்றக்கூடிய நிலையை இல்லாத நிலையை ஏற்படுத்துகிறது. சற்று கவனமாக வாக்கு கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். 3ஆம் இடம் என்பது முயற்சியும் விடாத்தன்மையும் கொண்ட இடமாக பார்க்கப்படுகிறது. முயற்சியின் மூலம் வெற்றி அடைகிறார்களா என்று பார்க்கப்படும் பொழுது 3ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்து குரு பகவானுடன் இணக்க பெற்று காணப்படுவது மிகவும் ஒரு நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய ஆதாயம் இந்த மாதத்தில் இல்லாத போதும் இருந்தாலும் அது ஒரு வகையான நன்மையை செய்கிறது. 4ஆம் இடம் என்று வருகிறோம். முதலீடு, தாயாருடைய நிலை, வண்டி வாகன சேர்க்கை இவற்றின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய அமைப்பை பார்க்கின்றோம். அவற்றின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் 4ஆம் இடம் என்று வரும்பொழுது செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கும்பொழுது அவற்றின் நன்னிலையாக பார்க்கப்படுகிறது. தாயாரின் நிலை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முதலீடு என்று வரும்பொழுது 4ஆம் இடம் செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்திலே இருப்பது நிலம் போன்றவற்றில், காலி இடம் போன்றவற்றில் முதலீடு செய்வது மிகவும் அற்புதமான நிலையை குறிக்கிறது. வீடு, வாகனத்தில் முதலீடு செய்வது சற்று சுணக்க தகுதியை ஏற்படுத்துகிறது. காலியிடம், வீடு போன்றவற்றில் முதலீடு செய்யலாம். 5ஆம் இடம் என்று வருகின்றோம். 5ஆம் இடம் என்று வரும்போது குரு வீடாக வருகிறது. குரு பகவான் அந்த வீட்டை பார்வை செலுத்துகிறார். சுக்கிர பகவானுடன் இணைக்கப்பெற்று பார்க்கக்கூடிய நிலை என்ற அடிப்படையில் பார்க்கப்படும் பொழுது புதுமண தம்பதிகளாக இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையாகும். ஒரு சிலர் குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு இவர்களுக்கு மிகவும் முக்கியமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குலதெய்வ வழிபாட்டுக்கு சென்று வரக்கூடிய நிலை ஏற்படும். பூர்வீக சொத்தின் அடிப்படையில் இருந்து வந்த பிரச்சனை சற்று நீங்கி நன்மையான நிலையாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடம் என்று வருகிறோம். 6ஆம் இடம் என்று நோய் ஸ்தானத்தை கொடுக்கிறது. ஒரு சிலருக்கு கடன் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையாகவும், ஒரு சிலருக்கு நோய்த்தன்மையின் மூலம் பிரச்சனை ஏற்படக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்தை
சூரிய பகவானும் புதன் பகவானும் பார்க்கும் பொழுது கடனையும் வழக்கையும் ஏற்படுத்தினாலும் அவற்றின் மூலம் தீர்வு காணக்கூடிய நிலை ஏற்படுத்தும். 7ஆம் இடம் என்பது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் என்ற அடிப்படையில் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே ராகு பகவான் இருந்து திரிகோணத்திலே குரு சுக்கிரன் இணக்கம் பெற்று காணும் பொழுது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஓங்குகிறது. நண்பர் வகையில் ஆதாயம் பெறக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதிகளாக இருந்தால் மிகவும் நன்மையான காலமாக பார்க்கப்படுகிறது. மிகவும் அற்புதமான நிலையை காட்டுகிறது 7ஆம் இடத்தின் அடிப்படையில். 8ஆம் இடம் ஆயுளையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கிறது. 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து ஒரு அதாவது ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். அதுவும் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறது. 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானத்தை குறிக்கிறது. பாக்கியம் என்று வரும்பொழுது இவர்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான தடை தாமதம் இல்லாமல் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய நிலை மிகவும் அற்புதமாக இருக்கிறது. கோவில் கட்டுதல் மற்றும் கோவிலுக்கு பணி செய்தல், தலைமை பண்பு ஏற்குதல், யாத்திரை செல்லுதல், வழிபாடு செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மிகவும் அற்புதமான நிலையாக இருக்கிறது 9ஆம் இடத்தின் அடிப்படையில். 11ஆம் இடம் என்று வருகிறோம். லாபம் மகிழ்ச்சி என்ற அடிப்படையில் வருகிறது. 11ஆம் இடம் என்று இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கிர பகவானும் குரு பகவானும் மிகவும் அற்புதமான நிலை இருக்கிறார்கள். இவற்றின் அதாவது மங்கள காரியங்கள் மற்றும் குழந்தைகள் பல்வேறு குடும்ப அமைப்புகளின் அடிப்படையில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தப்படுகிறது. விரயம் என்று வரும்பொழுது விரயஸ்தானத்தின் அடிப்படையில் 12ஆம் இடத்தை குறிக்கிறது. 12ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் புதன் பகவான் இருப்பது மிகவும் அற்புதமான நிலையாக இருந்தாலும் நன்மைக்கான நிலையாகவே பார்க்கப்படுகிறது. மங்கள காரியங்களுக்கு செலவிடுதல் அடிப்படையில் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலையை ஏற்படுத்தி நன்மையாக வாழக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நமசிவாய வாழ்க.